ஆம்பளைங்க அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ் யார்கிட்ட பேசுவாங்க? முடி கொட்டுது, தொப்பை போட்டுருச்சு, குள்ளமா இருக்கு, அழகா இல்ல, வெள்ளையா இல்லன்னு 1000 இன்செக்யூரிட்டிஸ். இப்படி இவ்வளவு இன்செக்யூரிட்டிஸ் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம, யாருகிட்ட பேசுறதுன்னு தெரியாம அந்த வலியோடயே வாழ பழகிப்பாங்க. ஏன்னா நானுமே அதான் பண்ணேன். எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்தப்போ நானுமே கேவ் அப் பண்ணி உட்கார்ந்து வந்தா. ஆனா நான் உட்கார்ந்துக்கிட்டு மட்டுமே இல்ல. என்னோட இன்செக்யூரிட்டிஸ போக்குறதுக்கு மத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களால பண்ணவும் முடியாது. ஏன்னா இது என்னோட உடம்பு, என்னோட பிரச்சனை. எனக்கு ஏதாச்சும் வேணும்னா அதுக்கான எஃபர்ட் நான் தான் போடணும். சும்மா முட்டை உடஞ்சிருச்சுன்னு புலம்பிட்டு இருக்க கூடாது. உடஞ்ச முட்டையை பேன்ல போட்டோமா, ஆம்லெட்டை போட்டு சாப்பிட்டோமான்னு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடணும். என்னோட மண்டை சொட்டையானப்ப கூட அதை எப்படி பிக்ஸ் பண்றது நானா சொல்யூஷன் தேடி தேடி கண்டுபிடிச்சு பிக்ஸ் பண்ணேன். அதே மாதிரி நான் 130 கிலோல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறப்ப கூட யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோஸ் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாடியை பில்ட் பண்ணிருக்கேன். இப்ப என்னால எனக்கு தெரியாத இடத்துல கூட யாருனே தெரியாதவங்க கிட்ட கூட கான்பிடென்டா பேச முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் என் லுக்ஸ் தான். அண்ட் ஒரு இடத்துல நடக்கிறப்ப கூட நான் தாண்டா பெரிய இவன்ற மாதிரி தான் நடப்பேன். ஏன்னா என் செல்ஃப் கான்பிடன்ஸ் உச்சத்துல இருக்கும். அதுக்கு காரணமும் என் லுக்ஸ் தான். இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு. இட்ஸ் ஷேம் ஃபார் a man to grow old without seeing the beauty and strength of which his body is capable. நம்ம பாடியோட கம்ப்ளீட்டான அழக பார்க்காம சாகுறதே ஒரு அசிங்கம்னு சொல்லிருக்காங்க. காசு, ஃபேமிலி, கரியர்னு எல்லாமே முக்கியம் தான். ஆனா அது எல்லாத்தையும் விட உங்களுக்கு நீங்க முக்கியம். சோ வாழ்ற ஒரு வாழ்க்கையை இன்செக்யூரிட்டிஸ் நினைச்சு அழுது புலம்பாம மாசா வாழ்ந்து காட்டுங்க.